அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது சமீபத்தில் ஐஐடி இயக்குனர் திரு காமகோடி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மாட்டு கோமியத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணம் உள்ளதாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த பேச்சு கருத்து என்பது விமர்சனத்திற்குள்ளானது. அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற எதிர்ப்பு குரல்கள் வந்தது. இந்த கருத்து என்பது அறிவியலுக்கு புறம்பான கருத்து அப்படின்னும் பேசப்பட்டது. அதுவே மெல்ல மெல்ல நகர்ந்து அரசியல் ரீதியான எதிர்வினைகளும் வரத் தொடங்கி இருக்கிறது. டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்வது கோமியம் என்பது அமிர்த நீர் அப்படின்னு பேசியிருக்கிறார். செல்வப்பெருந்தகை இதற்கு எதிர்வினையாற்றுகிற போது வடநாட்டை போல தமிழகத்திலும் பாஜக மாட்டு அரசியல் செய்வதாக சொல்லியிருக்கிறார். இதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். ஊபி பீகாரின் பசு அரசியலை கையில் எடுக்கிறதா தமிழக பாஜக? இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் அவர்கள் வணக்கம். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் டாக்டர் சாந்தி அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து திரு அரசகுமார் அவர்கள் வணக்கம். நம்மோடு டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுமன் சி ராமன். சாந்தி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டா பார்க்கலாம். இதற்குள்ள அறிவியல் பார்வையும் இருக்கு, அரசியலும் இருக்கு. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பாஜக ஆதரிச்சிருக்கு. டாக்டர் தமிழிசை அவங்களும் டாக்டர் தான், அது அமிர்த நீர் அப்படின்றாங்க. இயற்கை மருத்துவத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. ஐஐடி இயக்குனர் கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, என்னிடம் அறிவியல் ஆதாரம் இருக்கு, இது பேசுபொருளானதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். உங்கள் முதல் கட்ட பார்வை. தமிழிசை மேடம் தான் எனக்கு காலேஜ் சீனியர் தான். அவங்க இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக வார்த்தைகளை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம பேசுறது கவு பாலிட்டிக்ஸ் அதுதான். ஆனால் அவங்க மாட்டின் சிறுநீர் அப்படிங்கிற மாதிரி மாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பசுங்கிற வார்த்தையை தொடர்ந்து தவிர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அமிர்த நீர் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, 80 விதமான நோய்களுக்கு அது இது பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கை மருத்துவம் அதில் அந்த வார்த்தை அவங்க இன்டகிரேட்டட் மெடிசின் அதில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. இயற்கை மருத்துவம்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை, இன்டகிரேட்டட் மெடிசின். ஏன்னா அந்த ரெண்டுத்துலையுமே அதுலேயுமே பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. இதில் என்ன பாலிடிக்ஸ்? இயற்கை மருத்துவங்கிறது வேற, இன்டகிரேட்டட் மருத்துவங்கிறது வேற. இன்டகிரேட்டட் மருத்துவம்னா கூட்டு மருத்துவம், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா எல்லாத்தையும் சேர்த்து பண்றது. இப்போ நவீன அலோபதி அப்படிங்கிறது அந்த வார்த்தையை விட நவீன அறிவியல் மருத்துவம் அப்படின்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. இப்போ உலகத்துல பல்விதமான அறிவியல் தொழில்நுட்பம் வளருது. ஒவ்வொரு தொழில்நுட்பம் வளர வளர அதோட நன்மையை அது எடுத்துக்கும். கேமரா வளர்ந்ததுன்னா ரோபோட்டிக் கேமரா வந்துடும் அந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஆயுர்வேதா, யுனானி, சித்தா மாதிரி உலகளாவிய அளவில் மக்களின் அனுபவத்தில் இலைத்தலைகள் மூலமாக இருக்கின்ற எல்லாத்தையுமே தன்வயப்படுத்தி நவீன அறிவியல் மருத்துவம் வளர்ந்துரும். அப்படி இருக்கும் பொழுது நவீன அறிவியல் மருத்துவம் நாடு இங்கிலீஷ் மருத்துவம், கிறிஸ்டியன் மருத்துவம் அதெல்லாம் கிடையாது. அது மனிதர்களுக்கான மருத்துவம், உயர்ந்த மருத்துவம். அந்த கூட்டு மருத்துவம் என்பது இந்த பாலிடிக்ஸ்ல பாஜக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ரேஷன் ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் பை 2030 அப்படிங்கறதான். இந்த கருத்தை அவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வச்சுக்கல, அவங்க வெளிப்படையாக அறிவித்து பாராளுமன்றத்திலும் சொல்லி அதுதான் விஷன் 2030 சொல்லி போயிட்டு இருக்கு. சோ அங்கேதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா எல்லாமே நல்ல மருத்துவ முறைகள் தான். அதுக்கான ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது, எதையுமே நம்ம குறை சொல்லல. அதே நேரத்தில் ஒன்னொன்னுக்குமான ஃபார்முலா என்பது வேற. உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில் பாஜக இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, பாமக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, எல்லாமே கட்சி. ஆனா ஒரு கட்சி பேரை சொன்னா அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட இது உங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாமே கட்சி தானே, எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டு ஒரே கட்சி ஆக்கினா எப்படி இருக்குமோ இதுல என்ன. அதே போல நான் முடிச்சேன், அந்த சென்டென்ஸ் முடிக்கிறேன். அதே போல எல்லாமே மருத்துவ முறை தானே, எல்லாத்தையும் ஒன்றாக்கி விடலாம் என்று கூறுவது மிகப்பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுது. அது வேறு, அது வேறு. இல்ல இல்ல அவங்க சொன்னதுல இருந்தா வரேன். ஐஐடி இயக்குனர் பேசியதற்கும் டாக்டர் தமிழிசை ஆதரிச்சதுக்கும் தமிழிசை பேசியது என்ன அரசியல்? தமிழிசை பேசதா வரேன். ஏன்னா இன்டகிரேட்டட், இப்ப நான் ஒரு அலோபதிக் டாக்டர், அவங்களோட வேர்ட்ஸ் நான் ஆனா இன்டகிரேட்டட் மெடிசன் நான் ஒத்துக்கிறேன். அதன் அடிப்படையில் ஆயுர்வேதா ஒத்துக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் கோமுத்ராவுடைய 80 அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு செயின் மாதிரி தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஆனா இப்பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம அறிவியலுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆயுர்வேதா, யுனானி, சித்தால என்னென்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க. அது நல்லது பண்ணி சயின்டிபிக்கா கரெக்டா ப்ரூவ் பண்ணணும். இப்ப 80
கிருமிகளுக்கு பதில் சொல்லுது. அது வந்து 50 காய்ச்சல் 50 வகையான காய்ச்சலை சொன்ன மாதிரி இருந்தது. 50 சரி வச்சுக்கோங்க, அது அந்த நம்பர் வச்சுக்கோங்க. இப்ப அது என்னென்ன கிருமி, ஈகோலை, சால்மனலா, இதெல்லாம் இந்த கிருமி பேரு. இந்த கிருமிக்கு இந்த கோமூத்ராவை அடல்ட்னா இவ்வளவு டோஸ் கொடுக்கணும், காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி 10 ml கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு 5 ml கொடுக்கணும், இதை இத்தனை நாளைக்கு இப்படி கொடுத்தா சரியாயிடும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதுதான் நாங்க சயின்டிபிக்கா சொல்லி இருக்கணும்ன்றீங்க. இதை சொல்லக்கூடிய நிலைமையில வந்துருச்சு. ஏன்னா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் வந்து அத மாதிரி சொல்லாம அது நல்லா இருக்கு, நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ, அப்படி மாதிரி தான் சொல்றாங்க. அதுல பலன் இருக்கு, நான் சொன்னா நீ கேட்டுக்கோ என்பது மாதிரி சொல்றாங்க. அறிவியல் பூர்வமாக அதோட அடுத்த வெர்ஷனுக்கு போகும்போது ஏற்புடையதா இருக்கும். ஒரு ஆராய்ச்சி ஒன்று சொன்னாங்க, சிப்பு கவுடங்கோட இதை யூஸ் பண்ணி ஒரு சிப்பு இப்போ யூஸ் பண்ணோம்னா அது வந்து செல்போன்ல இருந்து வர ரேடியேஷன் தடுக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி, இந்தியாவில் செய்யப்பட்டது ஆராய்ச்சி. இதெல்லாம் செஞ்சு பல வருடங்கள் ஆகுது. இப்ப அது நல்ல விஷயம். இதெல்லாம் செய்வதன் மூலம் என்ன இருக்க முடியும்? அவங்க இதையே அதை ப்ரோமோட் பண்றாங்க. வரவேற்கிறேன். இப்ப செல்போன் ரேடியேஷன் நமக்கு நல்லது இல்ல, இதனால கேன்சர்லாம் வருது. நான் என்ன சொல்ல வரேன், அது உண்மையிலே நல்லா இருந்ததுன்னா அதை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது பண்ணாம இல்ல. அந்த இடத்துல தான் என்ன விமர்சனம்னா, ஐஐடி இயக்குனரே என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் இருக்கு, என்னிடம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உடனடியா நம்ம எங்க கனெக்ட் பண்றாங்கன்னா பசு அரசியல், பாஜகவின் பசு அரசியல்னு பேசுறப்பதானே சிக்கல் இருக்கு. ஆய்வு பண்ணுங்க, இத பத்தி பேசுங்க அப்படின்ற இடத்துக்கு நகரல தமிழ்நாடு. இப்ப இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு இத பத்தி வந்திருக்காங்க. இது வந்து இதுல சில ஆன்டிபாக்டீரியல் இது மைல்டா இருந்தா கூட இது அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், மனிதன் குடிப்பதற்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கறதெல்லாம் இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் அதுதான் வந்து இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாலேயே இதுக்கான இது. இப்ப நம்ம ஆய்வு சொல்றோம்னா யார் சொல்றாங்கன்னு இருக்கு. என்னுடைய நாடு இந்தியா, என்னுடைய நாட்டுல இருக்கிற வெட்டனரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹையஸ்ட் அமைப்பு என்ன சொல்லுதோ, அந்த ரிசர்ச் பாடி என்ன சொல்லுதோ அதுதான் நான் நம்புவேன். அப்படி ஏன்னா சின்ன சின்னதா 1008 ஆராய்ச்சிகள் இருக்கலாம். சோ அந்த பாடி சொல்றதை நான் கேட்கிறேன். அந்த பாடி என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் சொல்லுது. அதுல ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கானா இருக்கு. ஆனா அந்த அது வந்து ரொம்ப மைல்டா இருக்கு, மிக சாதாரணமான ஒரு எபிடெமி. உங்கள் பார்வைன்றது என்ன? இது எதிரானது, தீங்கானது, இன்னும் ஆய்வு செஞ்சுட்டு பேசுங்க, அதான் சொல்ல வரீங்க. அப்படி இல்ல. இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, ஏன் கவுக்கு மட்டும் சொல்றீங்க? இப்ப இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் சென்டர் என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா, கவ் யூரின், பஃபலோ யூரின், ஹியூமன் யூரின் மூணையும் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணாம இந்தியால கவ் யூரின் மட்டும் தான் பண்றாங்க. இப்ப தாய்மானவர் என்ன சொன்னாரு, எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாரு, வேற ஒன்று அரியன் பாராபரிமை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கவுக்கு மட்டும் ஆம்புலன்ஸ், கவுக்கு மட்டும் ஸ்வெட்டர், அது மட்டும் பண்ணும்போது எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. கவ் இதுக்கு பார்த்தோம், ஏன் நீங்க பஃபலோல ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? பஃபலோ யூரின்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கலாம்ல. சோ எல்லாத்தையும் பண்ணி நீங்க அன்பயஸ்டா ஒரு ஆராய்ச்சி, வெல் டிசைன்ட் ஆராய்ச்சி பை எ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது அதை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க நம்ம கருத்தே கிடையாது. ஆனா இது திணிக்கப்படுகிறது. இது வந்து பசு மட்டும் தான் பண்றாங்க, பசுக்கு தான் ஆம்புலன்ஸ், ஏன் வந்து வேற பஃபலோக்கு இருக்க வேண்டாமா, எருமைக்கு இருக்க வேண்டாமா? அதுதான் இங்க ஏற்படுது. கோமியம் அப்படின்றது வந்து அது ஒரு அரசியல் சொல்லா மாறிடுச்சு. பசு அப்படின்றது ஒரு அரசியல் குறியீடா பார்க்கப்படுறது ஒண்ணு. அந்த தளத்தில் இருந்துதான் கட்சிகள் எதிர்வினை ஆற்றுறாங்க. மாட்டு அரசியல், வடநாட்டு மாதிரி நீங்க இங்க மாட்டு அரசியல் செய்றீங்க அப்படின்னு. இப்ப ரெண்டா பார்க்கலாம், இது அறிவியலா மருத்துவமா பார்க்கறது ஒண்ணு, அதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் எதிர்ப்புன்றது ரெண்டையும் இணைச்சுதான் எதிர்க்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த சிக்கலை? இல்ல எதிர்க்கிறது யாருன்னு முதல்ல ஒரு ஐடியா கொடுங்க விஜயன். யாரு எந்த அரசியலை முன்வைத்து இந்த இதை எதிர்க்கிறாங்க? பசு அரசியலை நான் சொல்லல. இந்த இவர்கள் நம்ம ஐஐடி டைரக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யார் எதிர்க்கிறாங்க முதல்ல புரிஞ்சுப்போம். நீங்க சொல்லுங்களேன். அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறத தாண்டி இப்ப சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம், டாக்டர் சாந்தி, இப்ப நீங்க டாக்டர் சாந்தி எதிர்க்கிறாங்க, அந்த அமைப்பு எதுக்குது? அங்க இருக்கிறவங்க எல்லாம் டாக்டர்கள். அப்போ ஆக்சுவலா டாக்டர் சாந்தி இதை எதிர்க்கிறவங்க, ஐஐடி டைரக்டர் சொன்னது எதிர்க்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கணும். ஏன் நீங்க இதுல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கு. பஞ்சகாவியத்தினுடைய பெனிஃபிட்ஸ்ல தமிழ்நாடு அரசு நடத்தும் அரசு ஆயுர்வேத கல்லூரி கோட்டாரில் இருக்கு, நாகர்கோயில்ல அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. எக்ஸாம் பேப்பர் செகண்ட் இயர் இருங்க பிஏ ஏங்க, இதுக்கு எஃபெக்டே இல்லாத ஒண்ணு ஒரு பொய்ய பரப்பிட்டு இருக்காரு ஐஐடி டைரக்டர்னாக்க, அப்ப அரசு அதே செய்யலாமா? ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு லைசன்ஸ் கொடுத்து இதுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு பிரைவேட் கம்பெனிஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இது இன்னும் சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியால ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் கவ் யூரின் வந்து அவங்க ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இருங்க விழுப்புரத்துல பசுவுடைய சிறுநீரகத்தை அருந்துவதற்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா?
ஒரு நிமிஷங்க சீசா ஆர்கானிக்னு ஒரு கம்பெனி விழுப்புரத்துல, இது யாரு அண்டர் ஹூம்? தமிழ்நாடு ட்ரக் ஆல்டர்னேட் மெடிசின் உடைய ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி பர்மிஷன் கொடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது எங்க கிடைக்குது? நீங்க அமேசான்ல வாங்கலாம். யார் இது நிகழ்ச்சியை பார்க்கிற யார் வேணாலும் போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு போய் பாருங்க. அமேசான்ல போய் கோமூத்ரான்னு போடுங்க, இல்ல கவ்யூரின்னு போடுங்க. உங்களுக்கு இந்த பாட்டில் கிளீனா பாட்டில் பண்ணி முதல்ல சயின்டிபிக் எவிடன்ஸை பார்த்துடலாம். ஐஐடி டைரக்டர் எங்கேயுமே நீங்க எல்லாரும் வந்து கோமூத்ரா குடிங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் ஒரு கதையை கூறிக்கொண்டிருந்தார். அவர் அப்பாவுக்கு யாரோ ஒருத்தர் சொன்ன கதை, ஒரு சன்னியாசி வந்தாரு, அவரு ஜுரம் இருந்தது, ஏதோ பழைய கதையை சொன்னாரு. அப்புறமா அவர் என்ன சொன்னாரு? இதுல ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி பைரட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி பங்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்கு. அதுல ஆன்டி பைரட்டிக்கு டெஃபினிட்டிவ் எவிடன்ஸ் கிடையாது. மீதி 3க்கு இன்விட்ரோ ஸ்டடீஸ்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு நான் இந்தியால பண்ண ஸ்டடீஸ்னா கூட நம்ம கேள்வி பண்ணலாம், எல்லாம் பிஜேபி காரங்க போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது கூட சொல்லலாம். பல சர்வதேச ஸ்டடீஸ் இருக்கு, கொரியன் ஸ்டடீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், யாருமே வந்து பசுவிலிருந்து நேரடியாக சிறுநீரை எடுத்து அப்படியே நீங்க கடன் குடிங்கன்னு யாருமே சொல்லல. அதில் இருக்கக்கூடிய டிஸ்டிலேட் என்று அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற விஷயம், அதில் இருக்கக்கூடிய சில பெப்டைட் என்று அழைக்கப்படும் சில புரோட்டீன் எலிமெண்ட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை வைத்துக்கொண்டு ஏதேனும் டெவலப் பண்ண முடியுமா? தெரியாது. பண்ணணும். ஆனால் இதை பற்றி இப்போ ஆளும் கட்சியின் சார்பாகவோ அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன், முதல்ல அந்த காலேஜ் மூடுங்க. ஏன் அதை கத்து கொடுக்குறீங்க? அப்போ ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி விற்க அலோவ் பண்றீங்க? சுமந்த் ஃபேக் தானே. இருங்க ஃபேக் தானே இது. இல்ல இப்ப நீங்க சொல்றது சுமந்த், நீங்க சொல்வது இப்ப சில ஆய்வு முடிவுகள்லாம் இருக்கு. இதை நேரடியாக கோமியத்தை எடுத்து யாரும் குடின்னு சொல்லல. இந்த கோமிய இந்த மருந்து விற்பனையும் இருக்கு அப்படின்னா இது எதிர்ப்புன்றது பசு அரசியல். பாஜகவுக்காக இதை எதிர்க்கிறாங்க. இது பாஜக எதிர்ப்பு அரசியல்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாஜகவே அப்புறம் தாங்க வந்துச்சு. அவர் காமகோட்டி அவர்கள் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் தான் இந்த எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் அது பாஜக போய் டாக்டர் தமிழிசை டிஃபெண்ட் பண்ண அப்புறம் தான் அது பாஜகவுக்கு போகுது. ஐஐடி இயக்குனருக்கு வரலன்றீங்க, ஒரு சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுனால வந்துருச்சுன்றீங்க. நோ, அவரை குறிவைத்து தொடர்ந்து அவர் மீது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருவலாமா? ஒரு வெறுப்பு அரசியலினுடைய ஒரு இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் சுமந்த் இது உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ஒரு ஐஐடி பொறுப்புல இருந்துகிட்டு இவர் இப்படி பேசக்கூடாது. ஐஐடி டைரக்டர் எங்க சொன்னாரு? நீங்க அந்த வீடியோ எடுத்து கொடுங்க. நீங்க எல்லாரும் வந்து இனிமே கோமூத்திரம் குடிங்க, பசுவினுடைய சிறுநீரை எடுத்து டெய்லி காலையில குடிங்கன்னு எங்க சொன்னார்? அந்த வீடியோல சொன்னாரா? கோமியத்திற்கு வந்து நான் தெளிவுபடுத்துவதற்காக கேக்குறேன், நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றார். கரெக்டா? மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்பது ஐஐடி டைரக்டர் சொல்லலை. அதுக்கு 30-40 ஸ்டடி பேப்பர்ஸ் இருக்கு. நம்பாதவங்க அவங்களே போய் கூகுள் பண்ணி பாத்துக்கலாம். அதனால உடனே வந்து பசுவனுடைய சிறுநீரை வந்து அப்படியே எடுத்து கொடகடன் குடிங்கன்னு யாருமே சொல்லல. அது முட்டாள்தனம். விஜயன், there is a difference between the two. இந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆக்டிவிட்டி அகேன்ஸ்ட் பாக்டீரியா இருக்குன்னு சொல்வது வேற, அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படியே குடிங்கன்னு சொல்வது அபத்தம். சரி, பேசலாம். சாந்தி சுருக்கமா சொல்லிருங்க. ஒரு மருத்துவர் அவர் சொன்னதே, இப்ப நான் சொன்னதுதான் அவர் வேற மாதிரி சொல்லிருப்பாரு. எல்லாத்துலயும் இருக்கிற நல்லதை வந்து நவீன அறிவியல் மருத்துவம் எடுத்துக்கணும் நான் சொன்னேன். அதே மாதிரி இப்ப யூரின்ல ஒரு பெப்டைட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது அப்படியே செயற்கையா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு ட்ரம்ப் சொன்னாரு கொரோனா டைம்ல அப்படியே சொடுக்கு போட்டு இந்தியால இருந்து எனக்கு வந்துட்டு குளோரோக்வின் வந்து டன்னா கப்பல்ல அனுப்பணும் அப்படி இல்லைன்னா அப்படின்னு உடனே நம்ம அனுப்பினோம். அந்த குளோரோக்வின் வந்துட்டு ஒரு மரத்தோடைய பட்டையில இருந்து வருது. மரத்தை வளர்த்து பட்டை உருவாக்கி எப்ப பண்ண முடியும்? சோ அதுல
இருந்து ஒரு கெமிக்கலை எடுத்து அதை கெமிக்கலா ஆர்டிபிஷியலா மாசா ப்ரொடியூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் எதுல இருந்து வேணா எந்த ப்ராப்பர்ட்டி வேணா இருக்கலாம், அதை எடுத்து அதை நம்ம பண்ண முடியுமா? ஆனா அப்படி சொல்லும் பொழுது பெப்டைட்ல அந்த இதுல இருக்கிற பெப்டைட்ல இது இருக்குன்னு சொல்லணுமே தவிர, இப்படி சொல்லும் பொழுது நீங்க இன்டைரக்டா நீங்க குடிங்க நான் குடிங்கன்னு சொல்லல அப்படின்னு அவசியம் கிடையாது. சொல்றவங்களுடைய ரெப்புடேஷன், அவருடைய ஜாதியை விட அவருடைய போஸ்ட், அவருடைய அந்த போஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியாலே அவருடைய கருத்து சொல்றாரு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறது. அவர் என்ன சொல்றார் சுமந்த் வந்து, ஐஐடி இயக்குனர் பேசியது அப்படின்றது இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கான மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு பேசி இருக்கிறார். இதை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வேற ஒரு எதிர்ப்புன்றது அவரோட. அப்படி கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அவர் பொய் சொல்லி இருக்காருன்னா அது எதிர்க்கிறதுல நியாயம். இல்ல இப்ப இன்டகிரேட்டட் இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்காங்க, நீங்க வேணா வெட்டனரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேணா கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இப்ப என்ன யார் சொல்றாங்க, ரிசர்ச் வந்து நிறைய பேர் பண்ணலாம் சார். சின்ன ரிசர்ச் பெரிய ரிசர்ச் இருக்கு. அமெரிக்கா அபார்ஷனுக்கு எதிராக சொல்றாங்க, பெண்களுக்கு எதிரான கருத்தா இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஏற்க அமெரிக்கா சொன்னதுனால ஏத்துக்க முடியாது. யார் சொல்றாங்கிறது முக்கியம். இன்னொன்னு வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் 5 பேரை வச்சு 5 பேஷண்ட் வச்சு கூட ஒரு பேப்பர் போடலாம் சார். we believe in Indian veterinary research center. நீங்க நேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் ஜர்னல்ஸ் இன் தி வேர்ல்ட். அதனுடைய இம்பாக்ட் ஃபேக்டர் நீங்க போய் பாருங்க, நான் சொல்ல வேண்டியது இல்ல. பேசலாம் ஒரு நிமிஷம் விஜயன் ஒரே ஒரு பாயிண்ட். இதற்கு ஆதாரம் இல்லை என்று இவர்கள் கூறினால் முழுமையா நான் ஏத்துக்கிறேன். ஐஐடி டைரக்டர் சொல்லி இருக்க கூடாது. ஐஐடி டைரக்டர் எங்கேயுமே நீங்க எல்லாரும் இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் சென்டர் வந்து பஃபல் அவங்க பசு மட்டும்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் சென்டர் வந்து நம்ம தலை வச்சதுக்கு காரணம் ஏன் பசு? அவங்க ஆராய்ச்சியில ஒரே ஒரு கருத்து சொல்லிறேன். அவங்க ஆராய்ச்சியில இப்ப நம்ம பண்ண ஆராய்ச்சியில அவங்க பஃபலோல வந்து அந்த பர்టిక్యులர் ஏஸ் எபிடெமிடிஸோட ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி சற்று அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லிருக்காங்க. அது அன்பேஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்க. why cow aloneங்கறத சுலபமா சொல்லிடுங்க. அடுத்த கேஸ். அப்ப டாக்டர் சாந்தி வந்து நிஜமாவே அவங்க வந்து சமத்துவ மருத்துவ சங்கத்தின் சார்பாக சித்த மருத்துவ கல்லூரிகளுக்கு எல்லாம் மூடு விழா நடத்தணும்னு கேட்பாங்க. எவிடன்ஸ் அங்கே இல்லையே. எவிடன்ஸ் எங்க இருக்கு? கொடுங்க. இன்னைக்கு வரேன் சார். தமிழ்நாடு சார்பா ஒரு முக்கியமான கருத்து சொல்றேன். இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் சித்தாக்கு பணமே கொடுக்கல. சித்தா யுனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண கூட விடல. சித்தா யுனிவர்சிட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை. ஓர வஞ்சனை பண்றாங்க. ஆயுர்வேதாவை மட்டுமே தலையை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். ஆயுர்வேதாக்கு எதிரானவர் அல்ல. ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் சித்தாவை கைவிடுகிறது. சித்தாவை அளவிடாமல் செய்கிறது. சித்தா ஆராய்ச்சிக்கு பணமே கொடுக்கிறது இல்ல. ஹோமியோபதிக்கு எவிடன்ஸ் காட்டுங்க. ஹோமியோபதிக்கு எவிடன்ஸ் காட்டுங்க. சித்தாக்கு எவிடன்ஸ் காட்டுங்க. அரசாங்கமே நடத்திட்டு இருக்கு. ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா தலைமையிலான மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பால்படுத்துவதற்கான வேலைகளை துவங்கிவிட்டது. பல்வேறு ஆதாரங்களை எங்களால் கொடுக்க முடியும். உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் சட்ட மாமன்றத்தை கூட்டி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமனம் இருங்க எங்க வர்றேன்னு சொல்லுங்க சார். எங்க வர்றேன்னு கேளுங்க. ஐஐடில இயக்குனர் இருக்கிறவரு பசுமாட்டு சிறுநீரகத்தை பத்தி பேசலாம். அரசகுமார் வந்து பல்கலைக்கழகத்தை பத்தி பேசக்கூடாது. இருங்க சொல்றேன். தலைப்புக்குள்ள மட்டுமே போக முடியாதுங்க. இப்ப அவர் கேட்டார்ல சுமந்த இல்ல ராமன் சார் கேட்டார்ல மருத்துவர் வந்து ஆயுர்வேத கல்லூரி எல்லாம் மூட சொல்றாங்க, சித்தார்த்த கல்லூரி எல்லாம் மூட சொல்றாருன்னு கேட்டார்ல. நான் கேட்கிறேன் ஐஐடி இயக்குனருக்கு என்ன வேலைங்க? பசுமாட்டு சிறுநீரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றது ஐஐடி இயக்குனருக்கு வேலையா? ஏங்க இந்தியாவிலே நாட்டிலே முதன்மையான முன்மாதிரியான சென்னை ஐஐடி மான மரியாதை காத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த இவர் மாதிரி ஆளுனாலதான் இவர் மாதிரி நம்ம காமகோடி மாதிரி ஆளுனாலதான் என்னங்க இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி வந்து 14 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு. பசுமாட்டினுடைய சிறுநீரகத்துல 14 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு. அதை நேரடியாக உட்கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம சுகாதார சேவையினுடைய இணை இயக்குனர் முன்னாள் எக்ஸ் இயக்குனர் வந்து சுகாதார சேவை இயக்குனருடைய கிருதி பூஷன் வந்து எந்த விதமான கூற்றுகளும் ஆராய்ச்சியில இல்ல, மருத்துவ ஆராய்ச்சியில எந்த விதமான கூற்றுகள் இல்லைன்னு இருக்காங்க. இந்திர பிரஸ்தாப பல்கலைக்கழகத்தினுடைய பயோடெக்னாலஜி துறை பேராசிரியர், சர்வதேச நைட்ரஜனுடைய இன்சேட்டிவ் அமைப்பின் தலைவர் ரகுராம் வந்து ஆய்வு வந்து எந்த விதமான ஆய்வும் இதுக்கு வந்து சாதகமா இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல இவங்க சௌரியத்துக்கு ஒரு ஐஐடிங்கிற
தொழில்நுட்பம் புரிந்திருக்கிற மிகப்பெரிய அறிஞர்களை, மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஐஐடியினுடைய நிறுவனத்தில் இயக்குனர் இருக்கவரு போய் காமகோடி போய் சிறுநீரகத்தை குடிங்கிறாரு. சார் சிறுநீரகம் வந்து கதை சொன்னார். எங்க இவரை பாடம் நடத்த சொன்னோமா, கதை சொல்ல சொன்னோமாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு முனிவர், ஒரு முனிவர சாத யாரோ அவர் சொன்னதை சொல்றேன். அந்த பாயிண்ட்ல என்னன்னா, சுமந்த் சொல்வது நோய் எதிர்ப்பு சக்தி ஜனவரி மாசம் 15ஆம் தேதி கோசாலையில மாம்பழத்துல அவர் நடந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில ஒரு சாது வந்து இது மாதிரி காய்ச்சலால், கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பசுமாட்டினுடைய சிறுநீரகத்தை குடித்த 15ஆம் நிமிடத்தில் அவருக்கு நோய் சரியா போச்சுன்னு காமகோடி சொன்னாரா இல்லையா? அதை சொல்ல சொன்னாரு. நீங்க கேட்டீங்கல்ல, பிராமணரா இவங்கதான் வன்மத்தை உண்டாக்குறாங்க. இல்ல பிராமணரா இருந்ததுனாலதான் பிரச்சனை. எனக்கு ஒரே ஒரு விளக்கம் சுமந்த், ஒரே இடம் சொல்லுங்க. இப்ப அரசகுமார் சொல்றார், அப்படி குடித்ததனால் அவர் வந்து உயிர் பெற்றுட்டாரு, அவர் குணமாயிட்டாரு சொல்றாரு. 15 நிமிஷத்துல இது சார் ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர், ஐஐடி அறிவியலுக்கு புகழ் பெற்றது. அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றது என்ன செய்தி சார்? அது நேரடியா சொன்னமா என்ன? அவர் என்ன சொல்றாரு சார்? இன்னைக்கு சொல்லல சார், கொரோனா நேரத்துல இருங்க சார், கேட்டுட்டு மொத்தமா பதில் சொல்லுங்க சார். நீங்க பேசிட்டீங்கல்ல, கொரோனா நேரத்துல காமகோடி என்ன சொன்னார் தெரியுங்களா? பசுமாட்டு சிறுநீரகமும் வந்து சாணமும் வந்து கொரோனாவுக்கு உகந்ததுனாரு. கொரோனாவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை இது ரெண்டும் கொடுக்குன்னாரு. இல்லன்னு சொல்லுங்க சுமந்த் ஸ்ரீராம. உங்க அரசு கபசுர குடிநீரை கொடுத்துச்சு இருந்துச்சுல்ல, அப்புறம் மூலிகையினுடைய நீரை குடிக்கிறது இன்னைக்கு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதிங்கிறான். கோல்கேட் பவுடரை விட ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி சார். கருவேலா மரத்தை எங்க ஊர்ல கருவேலா மரம் குச்சியை ஒழிச்சு விவசாயி பல்லு சொல்றீங்கல்ல, கொரோனாவுல வந்து கசாயம் குடிக்க சொன்னதுக்கும் சிறுநீரகம் குடிக்க சொன்னது சமம்னு சொல்றாரா சுமந்திராமன்? இல்லை, ஒரு நிமிஷம் நான் பேசுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னது ஒரு பழைய காலத்து கதை. அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சா, என்ன ட்ரக் இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபுல்லா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கதை ஏன் சார் சொல்றாரு? இவர் யார் சார் கதை சொல்லவா? ஐஐடி சொல்லக்கூடாது. நாளைக்கு ராமாயணத்தை பத்தி ஒரு கதை சொன்னா சொல்லக்கூடாது சார். ராமாயண கதையே வந்து கற்பனை கதை தானே பேசிட்டு இருக்கான். அதுதான் ராமாயண கதையை ஐஐடில சொல்றீங்க. ராமாயண கதையை ஊர் பஜனையில கோயில் திருவிழால சொல்லிட்டு போங்க. யார் கேக்குறா? ஐஐடி பையனுக்கு எதுக்கு சார் ராமாயண கதை? எங்க இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல அவர் சொன்னாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்காரு. முக்கியம்னா அவருக்கு ஒரு நிமிஷம் விஜயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாரையும் இப்ப வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா இவங்களை முதல்ல முடிவு பண்ணி சொல்லுங்க. ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இல்லை என்று கூறினால் அதற்கு அவர் 5 பேப்பர்ஸ் கொடுத்துட்டாரு. 5 பேப்பர்ல 50 பேப்பர் இருக்கு. ஆராய்ச்சி நிறுவனம் சொன்னதை சொல்றேன். ஆராய்ச்சி நிறுவனம் சொன்னதை துறை பேராசிரியர் சொன்னதை சொல்றேன். அவர் சொன்னாரா இவர் சொன்னாரானா? என்னங்க 14 ஃபேக்டரியா இருக்கு. கொடுக்கிற பேப்பர் நீங்க ஏத்துக்கலையா? அதானே கேட்டாங்க சாந்தி. இவர் ஆதாரம் இல்ல எதுக்கு கத்து கொடுக்குறீங்க உங்க காலேஜ்ல? நிறுத்துங்க, மூடுங்க. மூடு. ரெண்டாவது BAMS என்ன பேச வராரு சார்? யூஜிசி பத்தி இந்த மாதிரி அது பேசலாம். அது வேற எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறேன். காத்துங்க சாந்தி, நான் வரேன். இவர் எதுக்கு கத்து கொடுக்குறீங்க, எதுக்கு கிளாஸ் நடத்துறீங்க, எதுக்கு காலேஜ் நடத்துறீங்கன்னு கேக்குறாரு. பேப்பர் 2 BAMS செகண்ட் இயர் பேப்பர் 2 பேசலாம். நம்ம என்ன சொல்லுங்க பேப்பர் 2 பேசலாம். அதுல இத பத்தி நீங்க எக்ஸாமே வைக்கிறீங்க. இல்ல சிறுநீரகம் குடிக்க சொல்லுதா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சைன் அரசியலா பார்க்கிற போது வடநாட்டில் அதான் செல்வப்பிரதை சொல்றாரு. விஜயன் சார் பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க, பல பொலிட்டீஷியன்ஸ். விஜயன் நீங்க ஆரம்பத்திலே அடக்கிட்டீங்க. கடுமையான வேதனையோட இருக்கேன் நானு. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை எவனோ ஒருத்தன் தேர்வு செய்யலாம்னு சொல்லுது ஒன்றிய அரசு.
அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவன் வந்து எம்டெக் படிக்கலாம்னு சொல்றான். சரி, என்ன நம்ம சார் இது? நம்ம இந்த எங்க தலைப்புக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த நாடு? குமார், சார் கதறி கதறி முதலமைச்சர் துடிக்கிறார் சார். இந்த நாடு எங்க போயிட்டு அது இருக்கு? இன்னொரு தலைப்பா உங்களை பேசலாம். ஏத்துக்கிற மாநிலத்துல செய்யுங்க, உங்களை ஏத்துக்கிற ஆட்சியில இந்த செய்யுங்க. பசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பேசுறாங்க. வட மாநிலங்கள்ல இது இருக்கும். பல பொலிட்டிஷியன் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க. சில பொலிட்டிஷியன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த அரசியலை இங்க கொண்டு வரீங்க, இது அறிவியலுக்கு உகந்தது அல்ல. அதுதான் பார்வை. சுமன் சொன்னது வேற ஒரு இடத்துக்கு நகர்த்தினார். உங்கள் பார்வை என்ன? வேக்சின் அப்படிங்கிறதுக்கு பிரெஞ்சு மீனிங் என்ன தெரியுமா? பசு. ஏன்னா எங்க அது சொல்றது? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு அதான் மீனிங். அதான் நீங்க செக் பண்ணிக்கலாம். பசுமாடு என்பது நம்ம உலகத்திலே இந்தியாவில் தான் மாடுகளுக்கு அதிகமாக உள்ள ஒரு பிரதேசம் எதுன்னா ஆப்பிரிக்காவில் புலிகள். கொஞ்சம் சர்ச் பண்ண சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேக்சின்ங்கிறதுக்கு பிரெஞ்சுல வந்து பசுமாடுன்னு எனக்கு தெரியல. ஆமா, பாருங்க, நீங்க பாத்துங்க செக் பண்ணிருங்க, பாத்துருங்க. அதனால இருக்கு. மாடும் நம்மளும் இந்தியாவில் 1,00,000 வருஷமா நம்மளோட மாடுகள் தொடர்புல இருக்கிறது. மாடு பொதுவாவே இருங்க படிக்கலாமா? இருங்க அவங்க முதல்ல ஒவ்வொன்னா டெமாலிஷ் பண்ணுவோம். for vaccine is VACCIN derived from Latin word vacca meaning cow. ஓகே, அதனால சார் சொல்லிட்டார். அதனால cow poxல இருந்து வந்தது. இதனால இது ஒண்ணு. ரெண்டாவது, மாடு இல்லாத வீடுகளே கிடையாது அந்த காலத்துல. நம்ம ஊர்ல அப்படித்தான் இருந்தது. வேளாண்மை சார்ந்த நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படித்தான் இருந்தது. இல்ல இப்ப மாடை பத்தி டாக்டர் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க இல்லையா, மாட்டு சாணத்தையும் நீங்க ஒரு இடத்துல வைங்க. எருமை மாடு மற்ற அனிமலோட ஆமா பசுமாடு ஆமா அது தூய புல்ல சாப்பிடும். அது அதை வைங்க, ஸ்மெல்லே வராது. நம்ம வீட்டுகள்ல கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மாடுக்கு வரும்ன்றீங்க. பொதுவா மாடு பசுமாடு காளை மாடு எல்லாத்துக்குமே அது வராது. இங்கு பேசப்படுவது அந்த இடம் தான் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். பசுக்கு ஒரு புனித அடையாளம், ஒரு அரசியல் அடையாளம் இருக்கு. அங்கதான் இவங்க வந்து நீங்க உங்க அரசியலை கொண்டு வரீங்க. பசுமாடா இருந்தாலும் காளை மாடா இருந்தா நம்ம பசு இப்ப கோமியம்னு சொல்றது எந்த கோமியத்தை சொல்றாங்க? இல்ல அவங்க பசுன்னு தான் சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே ஒரே ஒரு ஜீன் தான் அது ரெண்டுமே. அது காளையா பிறந்திருக்கு, மேல் இது ஃபீமேல், அவ்வளவுதான். இது வந்து கிராமங்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். கிராமங்கள்ல வீடு தரவழிச்சு விடுறது கூட சாணத்துல வலிச்சு விட்டுப்பாங்க. சரி, ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்றேன், அதை யார் வேணாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, டாக்டர் ராமமூர்த்தி இருக்கும் பொழுது நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தியிடம் ஒருவர் தலையில் ஒரு கட்டி வந்துட்டுது என்று சொல்லி அவர்கிட்ட மருத்துவத்துக்கு சிகிச்சைக்கு போகும்போது அவர் ஆப்ரேட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது கேரளாவுக்கு வர சொல்லி இந்த மாடு சாணத்தில் ஒரு லேயர் மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு லேயர் வரும். மாடு சாணம் போட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எடுத்து அவருக்கு ஒரு வாரமா 10 நாளா அதை போட்டு அந்த இடம் சரியா போயிடுது. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்லுவது மட்டும் கேளுங்களேன். இந்த தனிப்பட்ட அனுபவங்கள் அப்படின்றது லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிசினை தடவுனே சரியா போச்சு, சுண்ணாம்பை தடவுனே சரியா போச்சு, இதுக்குள்ள இல்ல. இது அறிவியல் பூர்வமா இருக்கான்றது ஒண்ணு. பாஜக பசு அரசியல் இங்க கொண்டு வந்தாங்க. இது ரெண்டு, இதுதான் நம்ம பேச வேண்டியது. பஞ்சகவ்யம்னு சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய 5 பால், நெய், அது தவிர தயிர், அதுக்கப்புறம் சாணம், அந்த கோமியம், இந்த இது இவ்வளத்தையும் சேர்த்து ஒரு காலத்தில் புனிதமாக, அதாவது வயிற்றுல குடலில் ரீசெட் ஆகிறதுக்கு அதை எடுத்துருக்காங்க. முதல்ல அதை உணவாகவே எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. இப்பவும் கூட எங்கேயாவது போனால் உடலில் அலர்ஜி, சாப்பாடு புதுசாக ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா இல்லை மருத்துவம். இப்போ கொஸ்டின் என்ன, மருத்துவ குணம் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன வார்த்தை ஒரு இடத்துல பேசும்போது, ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நம்முடைய பாரம்பரியத்தை பாராட்டி பேசணுங்கிற வகையில் அவர் பேசியிருக்கலாம். அல்லது அது பற்றின ஆய்வுகளை திரு சுமன் சி ராமன் சொன்னது போல அதிலே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கே. இப்போ இங்க இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க அது தீங்கானதுன்னு சொல்றாங்க. எல்லாமே தீங்கான பாய்சன், பாம்பு கடிச்சா ஒரு விளக்கம் சொல்றேன். அதுக்கு தான் ஒரு விளக்கம். பாய்சன் இருக்கு இல்லையா, பாம்போட பாய்சன் விஷம் இருக்கு. விஷம் கடிச்ச உடனே நம்ம செத்து போயிடுவோம். ஆனால் அந்த விஷம் எத்தனை மருந்துக்கு இது பயன்படுத்தப்படுது.
எத்தனையோ விஷயங்கள் அப்படி இருக்கிறது. அதனால இதனால அது அப்படி ஆயிட்டு இந்த எதிர்ப்பை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் வந்து அவரு சொன்னது ரொம்ப பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசியிருக்கிறார். இந்த எதிர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல நான் சொல்றேன், அதான் இந்த சாணத்தை நான் பத்தி சொல்லிட்டேன், யூரினை பத்தி நான் சொல்லிட்டேன். கவு யூரின் வந்து அதுல மருத்துவ குணம் இருக்குங்கிறதுல நானும் நிறைய படிச்சிருக்கேன். அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய இருக்கிறது சார், ஏகப்பட்ட கட்டுரைகள் இருக்கு. ஆமா, ஒருவேளை ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் மொரார்ஜி தேசாய், அதனாலதான் சொன்னேன் சில அரசியல் தலைவர்கள் பண்ணதா சொல்லியிருக்காங்கன்னு நான் அந்த பெயரை பயன்படுத்தாம சொன்னேன். பாயிண்ட் என்னன்னா சார், அவர் ஏன் பண்ண வந்தாருன்னா அமெரிக்காவுல ஒரு ஜேர்னல்ல வந்ததை பார்த்து அவர் பண்ணலன்னு அவர் சொல்லியிருக்கார். சுமந்த் வந்து வெளிநாடுகள்ல சில பல்கலைக்கழகங்கள் சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் பண்ணிருக்காங்கன்னு, அது மாதிரி நீங்க ஆராய்ச்சி கேட்ட நீங்களும் படிச்சிருக்கீங்க. இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா சார், வில்லியம் ஹார்வி இருதயத்தினுடைய சுழற்சியும் ரத்தங்கள் எப்படி இருதயத்துக்கு போறது எப்படி அவரை பத்தி முதல்ல 16th செஞ்சுரியில அவர் கண்டுபிடிச்சு அவர் அறிக்கை வெளியிட்டார். அதுக்கும் முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஐரோப்பாவிலெல்லாம் மருத்துவம் ரொம்ப வளர்ச்சி அடைந்து விட்டது, ஆராய்ச்சிகள் நிறைய நடைபெற்று மக்கள்கிட்ட வந்து மடைமாற்றம் பண்றது எங்க வேலை. நம்ம கேட்ட கேள்வி என்ன சார்? கேளுங்க சார். நம்மளுடைய இந்திய மருத்துவங்களுக்கு அதிகப்படியான ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்காததனால், ரிசர்ச்சுக்கு மற்ற துறையை போல இதுக்கு இல்லாதனால இவரோட வெளிப்படல. நம்ம இதுக்குள்ள கவு மட்டும் தான் பேசுறேன். யூஜிசி வந்து ஓபன், நீங்க சும்மா கூகுள் பண்ணாலே தெரியும். யூஜிசி ஓபனா வந்து கவு ரிலேட்டடான பேப்பர்ஸ்ல நீங்க வந்து தீசிஸ் ஆராய்ச்சி கட்டுரைகளை அனுப்புங்கன்னு ஒரு கால் கொடுக்குறாங்க யூஜிசி. சோ அதனால தான் இப்ப நம்ம அத பத்தி பேசுறோம். இன்னொரு விஷயம், அப்படி அது கொடுக்கிறதுனால என்ன அர்த்தம்? இல்ல நான் என்ன சொல்றேன், அதாவது பசுன்றது எதிர்பார்க்கப்படுதாங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு அர்த்தம் வேணும். கால்நடை வந்து பத்தி கொடுக்கணும். ஏன் வந்து ஒரு பர்టిక్యులரா இது மட்டும் அப்படிங்கறது ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப கவு ஆம்புலன்ஸ் ஒரு டாக்டர் ஒரே ஒரு கேள்வி டாக்டர். இப்போ பசு அப்படின்றது ஒரு தீங்கான ஒன்றை ப்ரோமோட் பண்றது ஒண்ணு. இப்ப நீங்க வந்து ஏன் கால்நடைகளை கேட்கல, எரும மாடை கேட்கல, அதை கேட்கலன்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப சுமந்த் கேட்பது பசுன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு அவங்க முடிவு பண்றாங்கன்னா அது அறிவியலுக்கே புறம்பானதுன்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு பின்னணியில் அரசியல். இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனங்கிறது யாரு? என்னது? அதுதான் சுமந்த் கேள்வி. இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனங்கிறது என்ன சார்? தொடர்ந்து இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் கொடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தோட வர, நீங்க இதை விட்டு நான் போகல. சமஸ்கிருதத்துக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்குறாங்க, தமிழுக்கு அது கொடுக்கல. அதே மாதிரி ஆயுஷ் மினிஸ்ட்ரியில ஆயுர்வேதாக்கு நிறைய கொடுக்குறாங்க, மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதே இல்ல. அதே மாதிரி இந்தியால நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது. ஆனா கவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கவு யூனிவர்சிட்டி, கவு கேபினெட், காமதேனு யோஜனா, கவு ஆம்புலன்ஸ், கவு ஸ்வெட்டர், கவு அடாப்ஷன் ஸ்கீம், கவு ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இல்ல நான் கேட்ட கேள்விக்கே நீங்க வரல. இல்ல நான் வந்துட்டு அதுக்கு தான் வரேன். இவ்வளவு அதாவது நான் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். இல்ல நான் என்ன கேட்பதுன்னா, இல்லாத ஒன்றை அவர்கள் பேசுகிறார்களா? இல்லாத ஒன்று இல்லங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு சொல்லுங்கன்றான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத நீங்க வந்து ஹைபோதீசிஸா எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? இதுக்கு தான் நான் சொல்லுவேன். அப்ப ஏன் கவுக்கு மட்டும் சொல்றீங்க? இப்ப நான் ரெண்டே வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. ஸ்வரூப் அப்படின்னு ஒரு திட்டம், இது திட்டம் அரசாங்கத்தோட திட்டம். எனக்கு புரியுதுங்க. இல்ல இல்ல டாக்டர், நாம தலைப்பே அங்க தான் கைன் பண்ணிருக்கோம். ஏன் இவ்வளவுன்னு கேக்குறீங்க? இல்ல அது வேற, அது நம்ம இவ்வளவு பண்ணி ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களே. அது வேற, நான் அந்த இடத்துக்கு வரல. பசு அரசியல் என்னுடைய கேள்வி என்பது இது. இப்ப பசு அரசியல் அவங்க ப்ரோமோட் பண்றது மாதிரி பாஜகவை எதிர்ப்பதற்காகவே பசுவை எதிர்க்கிறீங்களா? இங்க பாருங்க, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல வந்து பசுவோட யூரினை வச்சு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்டடி பண்ணாங்க, பைலட் ஸ்டடி. பல வருஷம் ஆகுது. ஸ்டடியோட முடிவு என்ன? அந்த ஸ்டடி முடிவு பண்ணதுன்னா அது வந்து டிஸ்இன்ஃபெக்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா முழுமைக்கும் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன், ஆராய்ச்சி பண்றீங்க, அங்க எங்க பண்ணாச்சு. இது அரசியல்ன்றதுதான் உங்க பாயிண்ட். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்துருங்க. சுமந்த், இந்த எதிர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் பசுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்றத விட இப்ப அதற்கு முன்பு இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கிறோம், கோமியத்தில் என்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருப்பதா நினைக்கிறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த வெட்டினரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டடியே வந்து அதே IVRI, இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஒரு மாதம் கழித்து மே மாதம் 2023 4 year long ஸ்டடி, 4 ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி, 9 மெம்பர் சயின்டிஸ்ட் refuted the previous claim that cow urine is dangerous to humans.
asserted that cow urine extracts are full of medical and medicinal properties. ரைட்டா? இது யார் செஞ்சது? ரவிகாந்த் அகர்வால்னு சயின்டிஸ்ட். இதே வெட்டினரினார் இல்லையா, இப்போ அதுவும் போயிடுச்சு. வெட்டினரியில ஒன்னும் அந்த ஸ்டடியே வந்து தப்புன்னு அவர் மட்டும் சொல்ல, முன்னாள் இயக்குனர் IVRI RS சௌஹான், நான் 25 ஆண்டுகளாக I have been researching cow urine for 25 years and found that distilled cow urine improves immunity blah 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 blah. சோ இந்த வெட்டினரி ஸ்டடியில இந்த மாதிரி சொல்லிட்டாங்கங்கிறது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதாவது டிஸ்டில்ட் யூரின் அப்படிங்கிறது, நாட் அன்டிஸ்டில்ட் யூரின். டிஸ்டில்ட் யூரின்ல தான் எல்லா ஸ்டடீஸும் பண்றாங்க. இதுல ஸ்டடீஸ், இதுல ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் என்ன ஸ்டடிங்கிறது தப்பு. அந்த வெட்டினரி ஸ்டடிங்கிறது தப்புன்னு நான் சொல்லல, அதே வெட்டினரி யூனிவர்சிட்டி சொல்லிடுச்சு. எஸ் எஸ் ட்ரூ. நீங்க உங்க பார்வையில சுமந்த், இப்ப ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க இருக்கா? அது என்னன்றது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்ங்கிறதுல சர்டன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் அதுல இருக்கிறது. இதனால வந்து இது தெரபியூட்டிக் லெவல்ல இருக்கிறதா, இது வந்து எஃபெக்டிவா இன்றைய சூழலில் பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும் போது இது எஃபெக்டிவா இருக்குமா, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பெட்டர் தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். இது அறிவியல் பூர்வமானது அல்லன்றத நீங்க நிராகரிக்கிறீங்க. இது அறிவியல் பூர்வமா பேசுங்க அப்படின்றது வந்து இல்ல, நீங்க ஒரு நோக்கத்தோடு பேசுறீங்கன்னு சொல்ல வரீங்க சார். வெளியில ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் மேடம், ஒரு நிமிஷம் சார். இது ரொம்ப சிம்பிள் விஜயம். அவர் மட்டும் ஒரு இந்துவாக இல்லாமல் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவராக காமகோடி இருந்திருந்தால் இந்த டிபேட்டே வந்து சார் இது அலோ பண்ணாதீங்க சார். சுமந்திராமன் சார் வந்து மிகப்பெரிய நல்ல மனிதர். இத வந்து திசை திருப்ப முயற்சி பண்றாரு. 1796ல தட்டம்மை நோய், அந்த நோயை தான் வந்து கௌபாக்ஸ் அப்படின்னு சொன்னது. அந்த வேக்சின் கண்டுபிடிச்சவர் எட்வர்ட் ஜென்னர். இவங்க வந்து பசுக்கு தான் வந்து வேக்சின் பேரை வந்து பசுக்கு தான், வேக்சின் பேரை வந்து பசுக்கு தான். எவ்வளவு பெரிய மடை மாற்றத்தை பண்றாங்க. 1796ல எட்வர்ட் ஜென்னர் வந்து தட்டம்மை நோய், அந்த தட்டம்மை நோய்க்கு பேரு கௌபாக்ஸ், அவ்வளவுதானே ஒழிய வேக்சினுக்கு பேரு கௌபாக்ஸ் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா இவங்க நோக்க சார், இத பாருங்க, நல்லா பாருங்க, இங்க பாருங்க. இதுல வந்து பிராமணர் எங்க வந்தாரு, இல்ல மத்த சமூகம் எங்க வந்துச்சு, மதம் எங்க வந்து சார். பெரியார் வந்து பிராமணரா இல்லங்கிறதுக்காக அவர் சொன்ன கருத்தை பூரா நீங்க எதுக்குறீங்கன்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? பெரியார் வந்து பிராமணர் இல்லங்கிறதுக்காக தான் அவர் சொன்ன கருத்தை பூரா, அவர் சொன்ன தத்துவத்தை, சமூக நீதியை நீங்கள் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று கூறியதற்காக, தந்தை பெரியார் சொன்னது அழிக்க வேணும், மாற்று மூத்தத்தை குடிக்கிறது வளர்க்க வேணும். அது ரொம்ப ஆதாரமாக எல்லாம் பேச வேண்டிய விஷயம். இந்த குறுகிய நேரத்தில் நம்மளால பேச முடியாது. இது இங்க பாருங்க சார், ஒரு கேள்விக்கு பதில் சார், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சார். ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர், ஒரு சாது வந்து ஒரு முனிவரோ ஏதோ ஒருத்தர், அவர் வந்து பசுமாட்டினுடைய சிறுநீரத்தை குடிச்சு 15 நிமிஷத்துல காய்ச்சல் சரியா போச்சுன்னு சொன்னார்னா தப்பா இல்லையா? இது என்ன, எதற்காக இதுல என்ன தப்பு? என்ன சார் சார், ஒரு தொழில்நுட்ப அதிநவீன தொழில்நுட்பத்துடைய இந்திய ஆராய்ச்சியை உலகத்திற்கு கொண்டு வருகிற உலக தலை சிறந்த சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் சொன்னாரு, சொல்ல தப்பு தானே? அவர் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் தானே? அவர் எப்படி சொல்லலாம்? கதை சொல்லுவாரு, கதை சொல்லுவாரு. எங்க அப்பா இன்னொன்னு தெரியுங்களா, அவருக்கு அவங்க அம்மா என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? நீ பாஸ்போர்ட்டே வாங்க கூடாது, கடலை தாண்ட கூடாதுன்னு இருக்காங்க. அவரை கேளுங்க. அது வேற டிபேட், அது வேற இல்ல. அவங்க அப்பா சொன்னதுனா அவங்க அம்மா சொன்னது நான் சொல்றேன். பாயிண்டடா நம்ம இதுக்குள்ள வரும் குமார். அதனால என்ன, அதனால என்னவா? என்னங்க ஒரு ஆராய்ச்சியாளர் முடங்கி போயிட்டாருங்க குமார். உங்க ஆராய்ச்சியாளர் முடங்கி போயிட்டார் சார். பசுவை முன்னிலைப்படுத்துவது, பசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பசு அதற்கு மருத்துவ குணம், இதெல்லாம் பேசுவதுன்றது வந்து ஒரு பாஜக அரசியல்ன்றது ஒண்ணு அறிவியலுக்கு புறம்பாக இருக்கு அப்படின்றது. சுமந்த் அவர்களே சொன்னது இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இது இன்னும் நிறைய வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இமிடியேட்டா கொண்டு வருவதன் பின்னணியில் அரசியல் தான் இருக்கு. அது பசு அரசியல் தான் சார். எதை எடுத்தாலும் அரசியலை பார்க்குற பழக்கம், ஒரு பாழாப்போன பழக்கம் நம்ம ஊர்ல இருக்கு சார்.
அது ரொம்ப தப்பு சார். எதுல அரசியல் எதை எப்படி இல்ல? பார்க்கணுமோ எதுல அப்படிதான் அரசியல் பார்க்கணும். இல்ல என்ன சொல்லுங்க. சார், ஒரு மருத்துவர் மாடு உட்கார்ந்துகிட்டு, பசுவோட நாம சார், ஒண்டி இருக்கிறோம் சார். கவுல என்னென்னலாம் இருக்குன்னு இந்த பாருங்க, சொல்றாங்க. இந்த பாருங்க சார், இந்த இந்திய தேசத்துல கவுக்கு என்னென்னலாம் இருக்கு, மத்த மிருக மத்த விலங்கு எல்லாம் சொன்னதே ஆதங்கத்தை சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஒரு குழந்தை சாதாரணமா கடந்து போறீங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லன்னா அடுத்தால ஆல்டர்னேட்டிவ் பசு மாடு தானே சார். அதை யாரும் மறுக்கலையேங்க. நீங்க ஏதோ இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சார், பசுவுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு சொல்லுவீங்க. சேனல்ல படிச்ச சார், சார் இப்ப கொடுத்த டீல கூட தான் பசு மாட்டு பால் இருக்கு. அதை யாரும் குறைச்சு மதிப்பிடல. கேன்சருக்கும் ரொம்ப அந்த கவு யூரின் வந்து ரொம்ப தடுக்கிறது அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. அப்ப நீங்க என்ன இல்ல குமார், இப்போ 2 டாக்டர் இந்த அரங்கத்திலே இருக்கிறாங்க. நிறைய ஜானல் இருக்கும், நிறைய கூகுள் ஒன்றிய அரசை பசுமாட்டு சிறுநீரகம் உகந்ததென அறிக்கை வெளியிட சொல்லுங்க சார். ஒன்றிய அரசு வெளியிட சொல்லுங்க சார். மேட்டம் முடிப்போம். தைரியம் இருந்தா கலந்து கொண்ட போது அவர் பேசி இருக்கிறார். அது அவர் டாக்டர் தமிழிசையும் பேசியிருக்காங்களே, அவங்க ஒரு டாக்டர் அமிர்தம்ன்றாங்க. அரசியல் படுத்தாம பேசினா அப்படி அமிர்தம்ன்றாங்க. சகோதரியை பொறுத்த வரைக்கும் கட்சி எதை சொன்னாலும் பாய்சனை அமிர்தம் என்று சொல்ல சொன்னாலும் சகோதரியார் சொல்லுவார். ஏனென்றால் பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர். அவ்வளவுதான். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஞ்சகவியம்ங்கிற பெயர்ல பசுவுடைய 5 பொருட்களை இணைத்து அதை காலையில முதல் மேனுஃபேக்சரிங்க்கு ஏன் தமிழ்நாடு அரசு லைசென்ஸ் கொடுக்குது? எனக்கு சத்தியமா புரியல. அதுல டாஸ்மாக் கூட தான் சார் நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் டாஸ்மாக் கூட தான் நடத்துது. குடியை கெடுக்குன்னு எழுதி வச்சிருக்கோம் சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன வேற சார். இல்ல அதே அதாவது என்னன்னா ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட் இருக்குல, நம்ம டெசிஷனே கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது சார். நான் முடிக்கிறேன் சார், நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்கு, அதுதான் வந்து அதிக அளவுக்கு ஃபண்ட் இது பண்ணி அதுதான் பேம்பர்ட் இதுவா இருக்கு. சோ இருக்கட்டும். சோ அவங்க வந்து கட்டாயமா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்க எல்லாமே கட்டாயம் தான். இப்ப யூஜிசி வந்து நான் சொல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கணும். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் இப்ப எல்லா மெடிக்கல் காலேஜும் ஒரே சிலபஸ் சார். எம்எம்சிக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரே. ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு காலேஜ் கேன் ஹேவ் தனி கோர்ஸ் வச்சுக்கலாம், தனி சிலபஸ் வச்சுக்கலாம். இது அடிப்படையில் ஒரு மந்திரம், மகா மிருத்யுஞ்சய மந்திரம், அந்த மந்திரத்தை பிரெயின் இன்ஜுரி ஆன பேஷண்ட்டுக்கு நீங்க 1 லட்சத்துக்கு மேல ஒரு தடவை நீங்க இது பண்ணீங்கன்னா அவர் வந்து நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்றாங்க. எங்க பண்றாங்க? ஆர்எம்எல் ஹாஸ்பிடல், ராமோகன் லோகியா மருத்துவமனை எல்லாம் பண்றாங்க. ஐசிஎம்ஆர் ஃபண்ட் பண்ணுது. காயத்ரி மந்திரத்தை இது பண்ணா கோவிட் போயிடுன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் பண்றாங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆய்வுகளே அறிவியலுக்கு புறம்பா வந்துருச்சுன்றீங்க. ஆய்வுகள் அதாவது இப்ப ஆமா இத கடைசில என்ன பண்றீங்க? அந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க, அந்த முடிஞ்சிச்சு, அந்த ரிசர்ச் முடிஞ்சே 3 வருஷம் ஆகுது. என்ன நடந்தது? அப்படி ஒருவேளை அந்த மந்திரம் சொல்லி நல்லா இருந்துச்சுன்னா எல்லா கோமா பேஷண்ட்டுக்கு நம்ம வென்டிலேட்டரே வைக்க வேண்டாம் இல்லையா? சோ இது மாதிரி ஒருத்தர் என்ன சொல்வாரு, உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்வாரு கவு தான் வந்துட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணுதுன்றாரு. ஒருத்தர் சொல்ல அது மஞ்சள் கலரா இருக்கனால அதுல கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து நாங்க வந்து ட்ரேட் யூனியன் காரங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுப்போம் சீஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு. ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொல்றாங்க, கவு யூனிவர்சிட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து கவுக்கு அலோகேட் ஆகுது. சோ என்னென்ன நடக்குது? அரசியல்ன்றதுதான் உங்க பார்வை. அடுத்து வந்துட்டு இந்த ஸ்வரூப்னு ஒன்னு சயின்டிபிக் வேலிடேஷன் அண்ட் ரிசர்ச் ஆஃப் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. பஞ்சகவ்யா. அதுல வந்து பஞ்சகவ்யா பத்தி என்ன கருத்து? அதுதான் அந்த ஸ்டடி பேரே மிகப்பெரிய ஒரு ஸ்கீம். அது பேர் வந்து ஸ்வரூப். அந்த ஸ்கீம் பேரு சயின்டிபிக் வேலிடேஷன் அண்ட் ரிசர்ச் ஆஃப் தி பஞ்சகவ்யா. அதுல வந்து 2017ல இருந்து இருக்கு. 19 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க. பிஜேபி அத யார் சார் இருக்கணும்? சயின்டிஸ்ட் தானே சார் இருக்கணும். சயின்டிஸ்ட் இல்லன்றீங்க. சூத்ரா இன்னொரு ஸ்கீம் சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் சார். இன்னும் ஒரு ஸ்கீம் சொல்லிறேன் சார். இன்னும் ஒரே ஒரு ஸ்கீம் சொல்லிறேன். சூத்ரா PIC னு ஸ்கீம். அந்த சயின்டிபிக் யூட்டிலைசேஷன் ஆஃப் த்ரூ ரிசர்ச் அண்ட் ஆக்மெண்டேஷன் ஆஃப் பிரைம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் கவ். இதான் சார் ஆராய்ச்சி. நான் என்ன சொல்றேன், சமஸ்கிருதத்துக்கு வந்து நிறைய ஃபண்ட் கொடுக்கிற மாதிரி, ஆயுர்வேதா கொடுக்கிற மாதிரி கவுக்கு மட்டுமே கவுக்கு பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனா அதை தவிர வேற எதுவுமே பண்ணல. கவ் ஆம்புலன்ஸ்க்கு பதிலாக தமிழ்நாட்டுல கால்நடைக்கு ஆம்புலன்ஸ் வச்சாங்க. ஆக இங்கே பாலிடிக்ஸ் தான் இருக்கு. அடிப்பட்ட பரவாயில்லையா? அதுதான் சொல்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தமிழ்நாட்டுல கல்வித்தரம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. பல்கலைக்கழகத்திலிருந்து கல்லூரிகள்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிட்டு போங்க. கோயில்ல பண்ணுங்க, குளத்துல பண்ணுங்க, ஆத்துல பண்ணுங்க, சேத்துல பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு மாணவர் வாழ்க்கையில வந்து நீங்க அரசியல் பண்ணிடாதீங்க.
ஏன்னா மாணவர்கள் வந்து அறிவுபூர்வமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கும் போது இப்ப பாருங்க இந்த யூஜிசி எல்லாம், யூஜிசினா என்னன்னு நம்ம குறுக்க வர்றேன்றீங்க, இது என்னங்க துணைவேந்தர், அதே மாதிரி வந்து இல்லைங்க கல்லூரி ஆசிரியர் வந்து எந்த துறையை படிச்சுட்டு வேணாலும் வரலான்னு இருக்குங்க, என்னங்க இதெல்லாம் பெரிய வம்புங்க. அதனால இந்த மாட்டு சிறுநீரத்தை குடிப்பதில் அவர் கூட சொன்னார்ல, லட்சம் 1 லட்சம் ஆண்டுகளாக மாடை வணங்குகிறோம், நம்ம தான் ஊர்ல போனா பசுமாடை பார்த்தா என்னடா தங்க ஜாப்டியான தடை கொடுக்குறோம், அதுக்காக மாட்டோட குடும்பம் நடத்த முடியுமா என்ன? சரி சுமத், சுருக்கமா நிறைவு கருத்து. இது வந்து ஒரு அன்னெசரி இஷ்யூ. யாருமே வந்து மாட்டு சிறுநீரை எடுத்து குடிங்கன்னு டைரக்டா யாரும் சொல்லல, ஐஐடி டைரக்டரும் சொல்லல. அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்தால்தான் இது வந்து ஒரு மருந்தாக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதாங்கிறது தெரியும். அதில் இருக்கக்கூடிய அந்த பெப்டைட்டு அந்த யூரின் யாரும் சொல்லல. மிக முக்கியமாக இந்த என்டையர் இஷ்யூ வெளிவந்தது வெறுப்பு அரசியலினுடைய ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். அதுவும் அது நான் திருப்பி சொல்றேன், இது வந்து இது இஸ் a political charge. நான் ஏற்கனவே சொன்னது போல இவர் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவரோ வேறு மதத்தை சேர்ந்தவரோ இருந்தால் இந்த இஷ்யூவே வந்துருக்கு. உங்க நிறைவு வெறுப்பு அரசியலின் அதன் முகம் அந்த பசு அரசியல் இல்ல அது வேண்டாத டாபிக்னாரு. அது ஓரளவுக்கு நானும் வந்து இது வந்து இட் இஸ் unnecessary for that when we have a different important issues. இப்ப ஹெல்த்துக்கு சுதந்திரம் கிடைச்சு 75 ஆண்டுகள் ஆனாலும் ஹெல்த்துக்கு வந்து 1.5% மேல ஜிடிபில ஒதுக்கல. அதிக அளவுல ஜிடிபி ஒதுக்கணும். ரிசர்ச்சுக்கு வந்து 0.09% ஆஃப் தி ஜிடிபி உலகத்திலேயே ரொம்ப குறைவா பண்றது. சோ இவ்வளவு நம்ம பேசுறதுக்கு வந்து என்ன, அப்ப வந்து இந்த ஸ்டடி வந்து இன்விட்ரோன்னு வெளியில பண்ணிருக்காங்க, உடம்புக்குள்ள பண்ணணும், அதிக அளவு ஆராய்ச்சிகள் பண்ணணும், அதுக்கு ஃபண்ட் வேணும். ஃபண்ட் நிதியே இல்லாம சும்மா நம்ம பேசி பிரயோஜனமே இல்ல. சோ அந்த அளவுக்கு பார்க்கணும். அப்புறம் மேடம் தமிழிசை மேடம் வந்து என் உணவு என் உரிமைன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் நாங்களும் சொல்றோம். ஆக அந்த பீஃப் ஈட்டிங்ல எல்லா இடத்துலயும் இந்தியா முழுமைக்கும் மாட்டு இறைச்சி எல்லாம் பெரிய பிரச்சனையா பண்ணாம அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க உரிமை அவங்க பிளேட்ல என்ன சாப்பிடுறது இது பண்ணணும். மாட்டு இறைச்சி வச்சு கூடாது, அதனாலேயே நான் வந்து லிஞ்சிங் பண்ணுவேன், கொலை செய்வேன் என்பது எல்லாமே அரசியல். அதுதான் தவறாக நாங்க பார்க்கிறோம். டாக்டர் சுமன் சி ராமன் சொன்ன கருத்து தான் என்னோட கருத்து, 100% அவர் சொன்னது. அதனால நான் திருப்பி சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. எத்தியோப்பியாங்கிற ஒரு நாட்டில் குளிக்கிறதே மாட்டோட யூரின், பசுவோட யூரின்ல தான் குளிக்கிறாங்க. ஏன்னா அதனால அவங்களுக்கு நிறைய இல்லை, நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தா சொன்னேன், அதுக்கு ஜேர்னல் இருக்கு, அதுவும் இருக்கு, எல்லாத்தையும் ஜேர்னல். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வருமுன் தடுப்பது ஒண்ணு, வந்த பிறகு காப்பாத்துறது ஒண்ணு. ஆலோபதி வந்து நான் குறைச்சு சொல்லல, ஆலோபதிய வந்து அவங்களுக்கு அதோட காலம் ஜாஸ்தி, ஆராய்ச்சிகள் அதிகம், நவீன அறிவியல் அது நம்பர் 1 இருக்குங்கிறது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வருமுன் காக்கிறதுல நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கு அதை ஆராய்ச்சி பண்ணல. அது டாக்டர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அதற்கு நிறைய ஃபண்ட் ஒதுக்கி அரசு அதனுடைய ஆராய்ச்சி அதனுடைய மைக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி முடிய வெளியிடுங்க, தெரிஞ்சிட்டு போகுது. நன்றி சுமத். என்ன இல்ல ஆராய்ச்சி மேற்கொண்டு அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி.